நம்முடைய உள்ளத்தில் உள்ள சந்தேகங்கள், குழப்பங்கள், வேதனைகள், பாடங்கள், கேள்விகள் அனைத்தையும் நாம் பகிர்ந்து கொள்ளும் அளவு நமக்கு உற்ற நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உண்டா? நாம் நன்கு மதிக்கப்பட வேண்டும், நம்மை அனைவரும் உயர்த்தி பேச வேண்டும், நமக்கு எல்லாம் தெரியும், நாம் மிக நல்லவர்கள், இதை போன்ற எண்ணங்களே இன்று நிறுவனங்களில், சபையில், உலகில் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகளுக்கு காரணம். இவைகளை குறித்துதான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, இன்று நாம் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை படிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரத்தில் நம்முடைய நாவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை எப்படி நாம் பயன்படுத்தினால் நாம் உண்மையான விசுவாசிகள் என்பதை உலகம் அறியும் என்பதை குறித்து விபரமாக சிந்தித்தோம். இந்த அதிகாரத்தில் யாக்கோபு மிக முக்கியமான பல கேள்விகளை கையாளுகிறார். உலக பிரகாரமாய் வாழ்வது என்றால் என்ன? ஒரு கிறிஸ்தவர் பிசாசை எவ்வாறு சந்திப்பது? உங்கள் வாழ்க்கை என்றால் என்ன என்பவைகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக உலக பிரகாரமாய் வாழ்வது என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பாரம்பரிய திருச்சபை என்று அழைக்கப்படும் ஒரு சபையிலே உள்ள சராசரி கிறிஸ்தவர் நான் கூறப்போகும் பல பதில்களில் ஒன்றை கொடுப்பார். உலக பிரகாரமாய் வாழ்வது என்பது நீங்கள் எந்த வகையான பொழுதுபோக்குகளிலே ஈடுபடுகிறீர்கள் என்பதை பொறுத்தது என்று சிலர் கூறுவார்கள். நீங்கள் என்ன வகையான திரைப்படங்களுக்கு செல்கிறீர்கள், மேலும் நீங்கள் குடிக்கிறீர்களா, இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபட்டால் அதைத்தான் அவர்கள் உலக பிரகாரமாய் வாழ்வது என்று அழைப்பார்கள். ஆனால் யாக்கோபு இவைகளை குறித்து சொல்லவில்லை. இன்னும் சில நீங்கள் யார் யாரோடு இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது என்று சொல்வார்கள். இனம் இனத்தோடு சேரும் என்று நாம் கூறுவது போல உலக காரியங்களிலே மட்டும் ஈடுபாடு கொள்கிறவர்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உலக பிரகாரமானவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் யாக்கோபு இதை சொல்லவில்லை. நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறீர்கள் என்பது நீங்கள் உலக பிரகாரமானவர்களா என்பதை காட்டும் என்று வேறு சிலர் சொல்வார்கள். எல்லா நேரங்களிலேயும் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் நீங்கள் உடுத்தும் உடை தற்போது உள்ள உலக பிரசித்திகள் பயன்படுத்தும் உடையாய் இருக்கும் என்றால் நீங்கள் உலக பிரகாரமானவர்கள் என்று சொல்வார்கள். வேறு சிலர் நீங்கள் ஆலயத்திற்கு வருவதை தவிர்த்து எப்பொழுதும் வியாபாரத்தில் ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பதே உங்கள் குறிக்கோளாயும் உங்கள் ஒவ்வொரு நிமிட சிந்தனையாயும் இருக்கும் என்றால் நீங்கள் உலக பிரகாரமானவர்கள் என்று கூறுவார்கள். இன்னும் சிலர் நீங்கள் ஆலய ஆராதனைக்கு வராமல் ஓய்வு நாட்களிலேயும் உல்லாச பயணங்களுக்கும் விளையாட்டுகளுக்கும் செல்வீர்கள் என்றால் நீங்கள் உலக பிரகாரமானவர்கள் என்று கூறலாம். ஆனால் பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன எந்த காரியமும் ஒரு மனிதன் உலக பிரகாரமானவன் என்பதை கூறாது. நான் கூறிய காரியங்கள் எல்லாமே மாம்சீகமானது, அதாவது நமது சரீரம் தொடர்பானது. இது உலக பிரகாரமானது அல்ல. நான் சொன்ன அந்த காரியங்கள் ஒருவேளை ஒருவருடைய வாழ்க்கையில் காணப்படும் என்றால் அது அவர்கள் வியாதிக்கான அறிகுறி தான். ஆனால் அறிகுறியினால் யாரும் மரித்து போவதில்லை, அந்த வியாதியினாலே தான் மரிக்க முடியும். இவை எல்லாமே ஆழமான பிரச்சனையின் வெளிப்படையான அறிகுறியாக இருக்கிறது. முன்னொரு காலத்திலே ஒரு முக்கியமான ஆலயத்தில் ஒரு கடிகாரம் இருந்தது. அது எப்பொழுதும் சரியான நேரத்தை காட்டுவதில்லை. எனவே அந்த போதகர் ஒரு முறை அந்த கடிகாரத்தின் கீழே நேரம் காட்டும் முள்ளை குறை கூறாதீர்கள், பிரச்சனை உள்ளே இருக்கிறது என்ற வாசகத்தை எழுதி கீழே தொங்கவிட்டார். சரி, வில்லியம் தாக்கரே ஒரு கிறிஸ்தவர். அவர் எழுதிய வேனிட்டி ஃபேர் என்ற நாவலில் உலகமயம் என்றால் என்ன என்பதை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார். நெப்போலியன் காலத்தில் நடைபெற்ற யுத்தங்களின் பின்னணியில் இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் காணப்படும் நபர்கள் ஒவ்வொருவரும் பலவீனமானவர்களாக, சின்னத்தன்மை உள்ளவர்களாக, பொறாமை உள்ளவர்களாக, மற்றவர்களை பகைக்கிறவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக காட்டியிருக்கிறார். ஏன் நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்று தாக்கரேயை கேட்டபொழுது அதற்கு அவர் சொன்ன காரியம் இதுதான்: நான் இயற்கைக்கு எதிராக ஒரு கண்ணாடியை பிடித்திருக்கிறேன். சாதாரண மனுக்குலத்தில் இருந்து தான் கதாபாத்திரங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று கூறினார். அவர் எழுதியுள்ள கதாபாத்திரங்கள் பாவம் நிறைந்தவர்களாயும் காணப்பட்டார்கள். அந்த நாவலின் இறுதியிலே பெட்டியை மூடுங்கள், பொம்மைகளை எடுத்து வையுங்கள், விளையாட்டு முடிந்தது என்று எழுதி முடித்திருக்கிறார். ஒருமுறை டாக்டர் கிரிஃபத் தாமஸ் என்பவரிடத்திலே ஒரு மனிதன் வந்து, இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாய் கிறிஸ்தவ மயமாகி கொண்டிருக்கிறது இல்லையா என்று கேட்டான். அதற்கு அவர் சொன்ன பதில், நான் அப்படி நினைக்கவில்லை. உலகம் திருச்சபையின் காரியங்களை கையாளத் தொடங்கி இருக்கிறது.
ஆனால் சொல்லப்போனால் சபை மிக மிக அதிகமாக உலகமயமாகிக் கொண்டிருக்கிறது என்று கூறினார். இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பின் திருச்சபைக்கும் உலகத்திற்கும் இடையிலே இருந்த சுவரானது உடைந்து விட்டது. இப்பொழுது கையாளப்படும் பிரிவினை வேதத்திற்கு புறம்பானது. இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு தொலைக்காட்சி வந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கடைபிடிக்கப்படுகிறது குறைந்து விட்டது. ஒழுக்கக்கேடு பெருகியது. இளைஞர்களின் குற்றம் வளர்ந்திருக்கிறது. விருப்பம் போல் வாழும் இளைஞர்கள் பெருகி இருக்கிறார்கள். போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது அதிகரித்திருக்கிறது. இன்று வாழ்வோம் நாளை சாவோம் என்ற எண்ணம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. உலகமயம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு எளிதான ஒரு பதிலை நாம் சொல்ல முடியாது. ஆனால் யாக்கோபு மிக தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், யுத்தங்களும் சண்டைகளுமே உலகமயம் என்ற கருத்தை யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேயே கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். யாக்கோபின் கலாசாலையிலே விசுவாசமே முக்கியமான பாடம். மற்ற எல்லா பாடங்களுமே விசுவாசத்தோடு தொடர்புடையவைகளாய் இருக்கின்றன. பாடுகளின் மத்தியிலே விசுவாசத்தோடு பொறுமையாக இருக்கும் பொழுது அது நீடிய பொறுமையை உருவாக்குகிறது. மேலும் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. மனத்தாழ்மை என்றால் என்ன? அதுதான் பூரண அர்ப்பணிப்பு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்று சொல்லுகிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இதுதான் உலகமயம். ஒரு திருச்சபைக்குள் உலகமயம் நுழையும் பொழுது பிரிவினைகள், சண்டைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள் எல்லாம் உருவாகின்றன. எதிர்த்தன்மை, பொறாமை இவைகளின் ஆவி திருச்சபைக்குள்ளே காணப்படுகிறது. இந்த உலகத்தில் பொறாமையும் சச்சரவும் எதை உருவாக்குகின்றன? அவை குழப்பத்தையும் சகலவிதமான தீய செயல்களையும் உருவாக்குகின்றன. இதை பின்னணியாக கொண்டு யாக்கோபு இப்பொழுது 4ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்கிறார் என்பதை நாம் கவனிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? யுத்தங்கள் என்பது தேசங்களுக்கு இடையில் நடைபெறும் போர்களுடன் தொடர்புடையது. சண்டைகள் என்பது சிறிய மோதல்களுடன் தொடர்புடையது. நீங்கள் உங்கள் சபையிலே செய்த சிறிய சண்டை உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அடுத்ததாக, உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்பது உண்மையில் காம இன்பங்களை குறிக்கிறது. கவனியுங்கள், சண்டைகள் மற்றும் கொந்தளிப்புகள் மோதல்களாலும் உடலின் திருப்திக்காக அவயவங்களின் அதிகப்படியான கோரிக்கைகளாலும் உருவாக்கப்படுகின்றன என்று கூறுகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. சுயநலமான ஆசைகளே யுத்தத்துக்கு நேராய் வழி நடத்துகிறது என்று யாக்கோபு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இச்சித்தும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற பொறாமை, இது ஒரு உண்மையான விசுவாசியின் குணநலன் அல்ல. இது பழைய மனித சுபாவத்தை சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவனிலே வாசம் பண்ண வேண்டும். இங்கே யாக்கோபு கூறுவது என்ன? உலகத்தின் ஆவி உள்ளே வந்து விட்டது. உலகத்தின் ஆவி திருச்சபைக்குள்ளே நுழையும் பொழுது திருச்சபை உலகமயமாகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, யுத்த களத்தில் இருந்தால்தான் பயங்கரம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளும் திருச்சபையில் உள்ள தனி நபர்களுக்குள்ளும் இப்படியே யுத்தங்களும் சண்டைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வியாபார ஸ்தலங்களிலே காணப்படும் நாயை போல கடித்து பறிக்கும் நிலைகள் திருச்சபைக்குள்ளும் ஏற்படுகின்றன. அதுவே உலகமயம். அரசியல் கட்சிகள் உடைகின்றன. ஒவ்வொரு கட்சியும் அடுத்த கட்சியை குறித்து குறைவாய் பேசுகின்றன.
முதலாளிகளும் தொழிலாளிகளும் ஒரே மேஜை சுற்றி ஒன்று கூடினாலும் அங்கேயும் சண்டைகள் தான் நடைபெறுகின்றன. உலக சமுதாயத்திலே ஒருவர் தோளில் ஒருவர் ஏறி ஏறி உயரச் செல்ல முயற்சிக்கிறார்கள். உங்கள் தெருவிலே, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டிலே ஒரு குடும்பம் மற்றும் ஒரு குடும்பத்தோடு பேசுகிறதில்லை. குடும்பங்களுக்குள்ளேயும் எத்தனை சண்டைகள்! சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன், சகோதரிக்கு விரோதமாக சகோதரி. இதே நிலை திருச்சபைக்குள்ளும் நீடிக்கிறது. இதைத்தான் திருச்சபை உலகமயம் ஆகிவிட்டது என்று கூறுகிறேன். திருச்சபை உலகமயம் ஆகும் பொழுது ஆதி திருச்சபையில் நடைபெற்ற காரியங்களை குறித்து பவுலும் எழுதியிருக்கிறார். கொரிந்து சபையிலே விட்டு கொடுக்கும் மனப்போக்கம் இல்லாததால் அவர்களுக்குள்ளே வழக்கு உண்டானது என்று வாசிக்கிறோம். கொரிந்து சபை மக்களுக்கு யாக்கோபின் கடிதம் கிடைத்திருக்கும் என்றால் அவர்கள் இந்த அளவு தரம் தாழ்ந்து சென்று இருக்க மாட்டார்கள். ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற விசுவாசிகள் வாழும் ஒரு திருச்சபையிலே முதிர்ச்சி பெற்ற விசுவாசிகளின் வாழ்க்கையை பார்த்து மேலும் அவர்கள் திருச்சபை ஊழியங்களிலே பங்கு பெறுவதை கவனித்து அவர்கள் மூப்பர்களாக நியமிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட திருச்சபைகளிலே போட்டி பொறாமைகள் இல்லை. கொரிந்து சபையிலே பிரச்சனைகள் வந்தது உண்மைதான். அதை விசுவாசிகளாக எப்படி சரி செய்வது என்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆலோசனை இன்றும் பல திருச்சபைகளுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு சத்தியம். ஒருவேளை இதை நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்றால் நன்றாக கவனியுங்கள். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறதென்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருப்பது எப்படி? இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாயிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? இது அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகளே. இப்படிப்பட்ட நிலைக்கு ஒரு திருச்சபை செல்லும் முன் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் யாக்கோபு மிக தெளிவாய் எழுதியிருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. கவனித்தீர்களா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால் உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நம்முடைய விருப்பங்களை நாம் ஜெபத்திலே கர்த்தரிடத்திலே எடுத்து செல்ல வேண்டும். அவர் கொடுக்கும் பதில் எதுவாயிருந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சபையின் இந்த நிலை எப்படி சரி செய்யப்பட முடியும்? அதற்கு ஒரே மருந்து ஜெபம்தான். அதுதான் தேவன் மேலே மனிதன் வைக்க வேண்டிய விசுவாசம். இதை குறித்து யோவான் எழுதியிருக்கிறதையும் நாம் கவனிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்க ஒரே ஒரு வழி விசுவாசத்தோடு ஜெபத்திலே கர்த்தரண்டை சேர வேண்டும். நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை அவருடைய பாதத்திலே வைக்க வேண்டும். உங்கள் இருதயத்திலே யுத்தங்களும் சண்டைகளும் இருக்கும் என்றால், பகைகளும் பொறாமைகளும் இருக்கும் என்றால், அதை குறித்து அவரிடத்திலே பேசுங்கள். பல நேரங்களிலே நாம் கர்த்தரிடத்திலே சென்று நாம் எவ்வளவு நல்லவர்கள் என்பதைத்தான் அவரிடத்திலே பேசி கொண்டிருக்கிறோம். நாம் நல்லவர்கள் என்று கூறுவதாலே நமக்கு அவர் ஏதாவது நல்லது தருவார் என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, இருதயத்தில் உள்ள கசப்பையும் கோபத்தையும் வைராக்கியத்தையும் பகைகளையும் அவருடைய பாதத்திலே வைத்து அதையெல்லாம் நம்மை விட்டு எடுத்து அவர் நம்மை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்க வேண்டும். மத்திய கால பரிசுத்தவான்களில் ஒருவரான ஃபெனிலான்
எழுதியிருப்பதை சொல்லுகிறேன், கவனியுங்கள். உங்கள் இருதயத்தில் உள்ள அனைத்தையும் கடவுளிடம் சொல்லுங்கள். ஒருவர் தனது இருதயத்தை, அதன் இன்பங்களையும் துன்பங்களையும் அந்த அன்பான நண்பரிடம் சொல்லுங்கள். உங்கள் துன்பங்களை அவரிடம் சொல்லுங்கள், அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்கள் மகிழ்ச்சிகளை அவரிடம் சொல்லுங்கள், அவர் அவற்றை நிதானப்படுத்துவார். உங்கள் ஏக்கங்களை அவரிடம் சொல்லுங்கள், அவர் அவற்றை தூய்மைப்படுத்துவார். உங்கள் வெறுப்புகளை அவரிடம் சொல்லுங்கள், அவற்றை வெல்ல அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் சோதனைகளை பற்றி அவரிடம் பேசுங்கள், அவர் உங்களை அவற்றிலிருந்து பாதுகாப்பார். உங்கள் இதயத்தின் காயங்களை அவருக்கு காட்டுங்கள், அவர் அவற்றை குணப்படுத்துவார். நன்மைக்கான உங்கள் அலட்சியத்தையும் தீமைக்கான உங்கள் மோசமான ரசனைகளையும் உங்கள் நிலையற்ற தன்மையையும் அவருக்கு வெளிப்படுத்துங்கள். சுய அன்பு உங்களை மற்றவர்களிடம் எவ்வாறு அநீதி இழைக்க செய்கிறது? வீண் பேச்சு உங்களை எவ்வாறு நேர்மையற்றவர்களாக இருக்க தூண்டுகிறது? பெருமை உங்களை மற்றவர்களிடம் எவ்வாறு மறைக்கிறது என்பதை அவரிடம் சொல்லுங்கள். இப்படித்தான் அவர் எழுதியிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படி நம் உள்ளத்திலே, நம் இல்லத்திலே, நம் சபையிலே உள்ள போராட்டங்களை கர்த்தருடைய சமூகத்திலே வெளிப்படையாய் கூறி ஜெபிக்க வேண்டியதுதான் மிக மிக முக்கியமானது. உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய தேவைகள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லும் பொழுது அவர் அனைத்திற்கும் பதில் தருகிறார். அவர் தொடர்ந்து நம்மை புதுப்பிக்கிறார். ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் காரியங்களை மறைக்க நினைக்கும் பொழுது ஒருவரோடு ஒருவர் பேசுவதற்கு வார்த்தைகள் இருக்காது. ஆனால் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கும் பொழுது மனம் திறந்து ஒருவரோடு ஒருவர் பேச முடியும். அதுபோல தேவனிடத்திலே சென்று ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் கூறும் அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஒருவர் தனது அனுபவத்தை கூறும் பொழுது அவர் சுகவீனமாய் இருந்த காலங்களிலே அவரும் அவர் மனைவியும் உட்கார்ந்து பேச பல மணி நேரங்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று கூறினார். அப்படி பேச பேச 2 பேருக்கும் இடையிலே இருந்த எல்லா தவறான புரிந்து கொள்ளுதல்களும் அகன்று ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் கிடைத்தது என்று சொல்லுகிறார். இறுதியாக அவர் தனது மனைவியை பார்த்து கூறிய வார்த்தைகள் இதுதான்: நம்முடைய தேன் நிலவு காலங்களை விட இது எத்தனை அருமையான காலங்களாய் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனோடு கூட நாம் இப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் வைக்க வேண்டும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்தும் கர்த்தரிடத்திலே நாம் மனம் திறந்து பேச வேண்டும். பாவமான காரியங்கள், கேள்விக்குறியான காரியங்கள், உறவுகளை கெடுக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்வோம். அவர் நம்மை அறிந்திருக்கிறார், அவர் நம்மை புரிந்திருக்கிறார், அவர் நம்மை மன்னிப்பார். உங்கள் இதயத்தில் இருக்கும் பொறாமை, பகை உணர்வு, சச்சரவு ஆகியவற்றை நீக்க ஒரே வழி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்வதுதான். நீங்கள் மனநல மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர் உங்கள் பிரச்சனையை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மாற்றி வைப்பார், அவ்வளவுதான். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று அவருடைய பாதத்திலே அமர்ந்து எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல்வதன் மூலம் நீங்கள் அந்த தோல்வி எண்ணத்திலிருந்தும் விடுதலை பெற முடியும். திருச்சபையினுள்ளே காணப்படும் சண்டை சச்சரவுகளுக்கு நீங்களும் நானும் ஜெபிப்பதே தீர்வு என்று யாக்கோபு தெளிவாக கூறியிருக்கிறார். ஆனால் நாம் பெரும்பாலும் சுய நல நோக்கங்களுக்காகவே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நாம் கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சுய நலத்திற்காகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்முடைய திட்டங்களும் நோக்கங்களும் நிறைவேற நம் உலகத்தோடு ஒத்துப்போக விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே தான் யாக்கோபு இங்கே விபச்சாரரே, விபச்சாரிகளே என்று அழைக்கிறார். இதுதான் இந்த உலகத்தின் வழிமுறை. எது வேண்டுமோ அதை கட்டாயத்தினாலே எடுத்துக்கொள்வது, ஏதாவது ஒரு வழிமுறையிலே நம்முடைய தேவையை பெற்றுக்கொள்வது, மற்றவர்கள் மேலே பகை உணர்வோடு பொறாமையோடு பிரச்சனையை உண்டு பண்ணி எடுத்துக்கொள்வது, இதுதான் உலகமயம். எனவே தான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று கூறுகிறார். அடுத்த வசனம் பாருங்கள். யாக்கோபு 4:5.
நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள பார்க்கிறோமா? நாம் நல்லவர்கள், இனிமையானவர்கள், எந்த பகையும் பொறாமையும் நம்முடைய இருதயத்தில் இல்லை என்று சொல்லுகிறோமா? திருச்சபையிலே நாம் ஒரு பொறுப்புக்கு தெரிந்தெடுக்கப்படவில்லை என்றால், நாம் எதிர்பாராத ஒருவர் தெரிந்தெடுக்கப்படும் பொழுது பொறாமையும் பகை உணர்வும் எவ்வளவு வருகிறது இல்லையா? நம்முடைய சபையிலே நாம் முக்கியமானவர்கள் என்று கருதப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் யாரும் நம்மை சட்டை செய்யவில்லை. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? நாம் பேசும் வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன? இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கியமான தீர்வாக யாக்கோபு கூறுவதுதான், எல்லாவற்றையும் ஜெபத்திலே அவரிடத்திலே நாம் எடுத்து செல்ல வேண்டும். ஜெபத்தில் கர்த்தரிடத்தில் நாம் சொல்லக்கூடாதது என்று எதுவுமே இல்லை. நம்முடைய உள்ளத்திலே என்ன உணர்கிறோமோ, நம்முடைய மனதில் என்ன எண்ணங்கள் வருகின்றனவோ, அது அனைத்தையும் உள்ளம் திறந்து அவரிடத்தில் நாம் கூறும் பொழுது, அந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது என்பதை குறித்த தெளிவையும் வழிநடத்தலையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். யுத்தங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளோடு போராட்டங்களோடும் பகையோடும் பொறாமையோடும் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க அவசியமில்லை. உங்கள் திருச்சபையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும் என்றால், நீங்கள் விசுவாசிகளாக நீங்கள் ஒரு சிலராயிருந்தாலும் பரவாயில்லை. இதற்காக கருத்தாய் வாரந்தோறும் கூடி ஜெபியுங்கள். கர்த்தர் இருதயங்களை மாற்றக்கூடியவர். கர்த்தர் சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவர். கர்த்தர் பிசாசை தூரப்படுத்தக்கூடியவர். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய திருச்சபை நிலை எப்படி இருக்கிறது என்பது அன்றே அவருக்கு தெளிவாய் தெரிந்தபடியினாலே எழுதியிருக்கிறார் ஐயா. நாங்கள் கேட்ட வசனங்களின்படி எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே கொண்டு வர உதவி செய்யும். இந்த நாட்களிலே திருச்சபைகளிலே காணப்படுகிற போட்டி பொறாமைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கிருபையாய் இறங்கி உம்மை அறியாதவர்கள் திருச்சபையின் பொறுப்புகளுக்கு வர முயற்சி எடுக்காமல், ஆண்டவரே, திருச்சபைகளை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு திருச்சபையிலேயும் திருச்சபையின் பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பாரமுள்ள சபை மக்களை நீர் எழுப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையிலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக மட்டும் ஜெபிக்க ஜெப குழுப்புகளை நீர் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபைகளை சமாதானமுள்ள திருச்சபைகளாய் நீர் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளை உங்கள் திருச்சபை விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் திருச்சபை ஒரு முன்மாதிரியான திருச்சபையாய் மாற கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். விசுவாசத்தோடு திருச்சபையின் சமாதானத்திற்காக ஜெபிக்கும் ஒரு ஜெபக்குழுவை உங்கள் திருச்சபையிலே ஆயத்தப்படுத்துங்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எப்படி தன் கிரியைகளை காண்பிக்க வேண்டும்? உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எப்படி தன் கிரியைகளை காண்பிக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ, நல்ல நடக்கையினாலே. ஆப்ஷன் பி, ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே நல்ல நடக்கையினாலே. ஆப்ஷன் சி, சாந்தத்தினாலே. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அனுதின மன்னாவினால் நம்மை போஷிக்கும் ஆண்டவர், நம்மை தம் உள்ளங்கையில் வரைந்திருக்கும் தேவன் இன்றைய நாளின் நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறோம். நம் நாவை அடக்குவது, நம் சுயத்தை சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம், நம்மை பெரியவர்களாக குற்றமற்றவர்களாக காண்பிக்க முயற்சி செய்யாமல் தாழ்த்துவது, இத்தனை காரியங்களும் நாம் உலகமயமாகாமல் இருக்க நமக்கு தேவை. அதை சிறப்பாக செய்ய நமக்கு தேவை ஜெபவாஞ்சை. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும்.
ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு என்று நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஏசாயா 42:7.